ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பாவ காணோம் அப்படின்னு சட்டமன்றத்துல குட்டி ஸ்டோரி சொல்லி வழிய வந்து மாட்டி மொக்க வாங்கி இருக்கிறார் விஜய் அவர்கள். ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இத குறித்து என்ன பேச போறாரு, பதிலடி கொடுக்க போறாரு அப்படின்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் தேடின மாதிரி தரமான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஐயா நான் தோத்துட்டேன். கொளத்தூர்ல நான் தோத்துட்டேன். 100% தோத்துட்டேன். இதுல டவுட்டே வேணாம். தோத்துனா நானு எப்படி சட்டமன்றத்துக்குள்ள வர முடியும்? சட்டமன்றத்துக்குள்ள எதுக்கு தேடுறீங்க? என்ன தேடணுமா? ஆர்வம் இருக்கா? விருப்பம் இருக்கா? மக்கள் கிட்ட வந்து தேடுங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்தல அந்த திட்டத்துல பயனடைறவங்க கிட்ட போய் நீங்க தேடுங்க. தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், அந்த திட்டத்தை கொடுத்தல போய் மாணவர்கள் கிட்ட போய் என்ன தேடுங்க. நான் முதல்வன் திட்டம், இளைஞர்கள் கிட்ட போய் தேடுங்க. விடியல் பயணம், மகளிர்கள் கிட்ட போய் தேடுங்க. பெண்கள் கிட்ட போய் என்ன தேடுங்க. அவங்க இருப்பையா ஒட்டு மொத்தமா இந்த தமிழ்நாட்டுல நான் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டத்தின் மூலமா பயனடைஞ்சிருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட போய் என்ன தேடுங்க. அவங்க மனசுக்குள்ள நான் இருக்கையா, சட்டமன்றத்துக்குள்ள நான் இல்ல. சட்டமன்றத்துல இல்லாத என்ன சட்டமன்றத்துல தேடி உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்குது. நீங்க அள்ளி வீசி விட்டீங்களா, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. குழந்தைகள் பாலியல் வன்கொடுமையினால இறந்துகிட்டு இருக்காங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. இப்படின்னு உங்களுக்கு தலைக்கு மேல நிறைய வேலை இருக்குது. அந்த வேலையில கவனம் செலுத்துங்க. என்ன தேடி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ்நாடு அப்படின்னு அண்ணா பேர் மாத்தினார். தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அண்ணாவின் புகழ் ஓங்கும், அண்ணாவின் புகழ் மறையாது. அதே போல மகளிர் உரிமை தொகை திட்டம், புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், அது மாத்திரம் இல்லாம தமிழ் புதல்வன் திட்டம், இனி எண்ணற்ற திட்டங்கள் இருக்கிற வரைக்கும் மு.க. ஸ்டாலின் தான் சிஎம். அது யாராலையும் மாத்த முடியாது. என்ன தேடுனா சட்டமன்றத்துல தேடாதீங்க, தமிழ்நாட்டு மக்கள் மனசுல போய் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தரமான ஒரு பதிலடிய சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.